விசிக திமுகவின் அடிமை கட்சி என்று விமர்சித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார். விடுதலை சிறுத்தை பேசுறாரு, காலையில பத்திரிகை பார்த்திருப்பீங்க. என்ன சொல்றாருன்னா அவரு ஏற்கனவே அடிமை ஆயிட்டார், அது வேற விஷயம். அது சொன்னா உடனே அவருக்கு கோவம் வரும். அவர் ஒரு நல்ல மனிதர் தான், சேராதோடு சேர்ந்துட்டாரு, என்ன செய்வது, வேற வழி இல்லை. இன்றைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு வருஷத்துக்கு முந்தைய பாடம் படிக்க ஆரம்பிச்சுட்டாராம். இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் போறோம்ல, ஒரு வருஷத்துக்கு முந்தைய நான் பாடம் படிக்க ஆரம்பிச்சுட்டான். அவன் ஒரே நாள்ல பாடம் படிச்சு தேர்தல் தேர்வு எழுதுவாங்களாம். ஒரே நாள்ல தேர்வு எழுத முடியுமா? ஏங்க முடியுமா? அப்புறம் எதுக்கு 3 வருஷம் பட்டப்படிப்பு வச்சிருக்கிறாங்க? 3 ஆண்டு பட்டப்படிப்புக்கு போய் அந்த மாணவன் படிச்சா தான் பட்டப்படிப்பு கொடுப்பாங்க. அதுவும் ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட நாள் அந்த கல்லூரிக்கு சென்றால் தான் அந்த அட்டஸ் கிடைக்கும். அப்பதான் எலிஜிபிள் ஆகும், அப்பதான் யூனிவர்சிட்டி அவளை பரீட்சை எழுத அனுமதிக்கும். அது கூட தெரியாம ஒரே நாள்ல பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டு வரோம். திருமாவளவன் அவர்களே, மாணவர்களை தயவு செய்து தவறான வழிக்கு அழைச்சிட்டு போவாங்க. மேனாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து பல விமர்சனங்களை வைக்கிறார். அதை வரவேற்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் வழிகாட்டுதலின்படி அவர் இதுபோன்ற விமர்சனங்களை வைக்கிறாரோ என்ற ஐயம் எழுகிறது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியைத்தான் கொள்கை பகையாக முன்னிறுத்துகிறதே தவிர அதிமுகவை அவ்வாறு முன்னிறுத்தவில்லை. பாஜகவால் பாதிக்கப்பட்ட கட்சிகள், கூட்டணி கட்சிகள் பல. பீகாரிலே ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையிலான கட்சி 2ஆக உடைந்ததற்கு பாஜக தான் காரணம். மகாராஷ்டிராவிலே சிவசேனை 2ஆக உடைந்ததற்கு பாஜக தான் காரணம். இப்படி பல உதாரணங்களை, சான்றுகளை காட்ட முடியும். கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தி அவர்கள் முதுகிலே சவாரி செய்து அந்தந்த மாநிலங்களில் காலூன்றி வருகிறது பாஜக. அதே உத்தியை தமிழ்நாட்டிலும் பாஜக கையாளுகிறது, கடைபிடித்து வருகிறது. அதிமுகவை பயன்படுத்தி இங்கே வளர துடிக்கிறார்கள், அதிமுகவை பலவீனப்படுத்த துடிக்கிறார்கள். அவர்கள் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதை விட அதிமுகவை பலவீனப்படுத்தி 2வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வந்துவிட வேண்டும் என்கிற பதைப்பு தான் பாஜகவுக்கு மேலோங்கி இருக்கிறது. இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறோம். அதிமுகவின் மீது ஒரு தோழமை உணர்வு இருக்கிறது. அது பாழ்பட்டு விடக்கூடாது, சிதைந்து விடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு தான் இதை சுட்டிக்காட்டுகிறோமே தவிர அதிமுக மீதோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதோ எங்களுக்கு எந்த காழ்ப்பும் இல்லை. திமுக கூட்டணியில் நாங்கள் இருப்பதால் தான் பாஜகவையும் அதிமுகவையும் விமர்சிக்கிறோம் என்று பலர் கருதுகிறார்கள். திமுக கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாஜகவின் கொள்கைகளை விசிக ஒருபோதும் ஏற்காது. ஏற்கனவேயும் விமர்சித்திருக்கிறோம், தொடர்ந்து விமர்சிப்போம். குறித்து திருமாவளவன் கவலைப்பட வேண்டாம், கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க, யாராலையும் அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க முடியாது அப்படின்னு. பாஜக அதிமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமில்லை. அதிமுக ஒரு திராவிட இயக்கம், பெரியார் கொள்கைகளை பேசுகிற இயக்கம், எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களை முன்னிறுத்தி இயங்குகிற இயக்கம் என்பதால் சில கருத்துக்களை நட்புறவோடு தான் முன்வைக்கிறோம். அது தேவையற்றது என்றால் நாங்கள் பேசப்போவதில்லை.